நண்பர்களுக்கு வணக்கம். எம்எஸ்சிஆர்டி யூடியூப் சேனல் பண்ண வரும் நண்பர்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட்டு ஓல்டு ஸ்டைல் HF16 கேஸ்ட்டு போட்டது ஆர்டினரி பிளேயர்னு சொல்லுவாங்க. இது இந்த செட்டு வந்து நம்மளுக்கு இப்போ சர்வீஸ் வந்திருக்கு. இது வந்து என்ன பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா, இதில் இருக்கிற பொருளை எடுத்து புதுசாக ஆர்டர் பண்ணணும். அதுக்காக வந்திருக்கு. ஆக்சுவலாக நானும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணியிருந்தேன். இந்த ஓல்டு ஸ்டைலில் ஒரு ஆர்டினரி கேஸ்ட்டில் ஒரு பாட்டு கேட்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை. பட்டு நம்மக்கிட்ட கேசட் எதுவும் கிடைக்கல. இன்றைக்கி சர்வீஸ் செட்டில் அவங்களே கொடுத்துருக்காங்க. அவங்க இப்போ யூஸ் பண்ணியிருக்காங்க, அதை அப்படியே கொடுத்துட்டாங்க. கேஸ்ட் ஒன்று இருக்குது, ட்ரை பண்ணி பார்ப்போம். இதை நம்ம மெக்கானிசம் மட்டும் கழட்டி நம்ம தனியாக சாங்ஸ் வச்சு ப்ளே பண்ணி பார்த்துடலாம். ஒரு ஆசையாக கேட்டுடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த செட்டில் இருக்கிறத கழட்டி எனக்கு புதுசு செட்டு ரெடி பண்ணித்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா STK 4141 ஐசி வந்து ஃபால்ட்டு போயிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா 2025 ஆம்ப் எல்டி காயில் இருக்குது. இதை வந்து ஆல்ட்ரு பண்ணணும். இதை கழட்டி ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக ஆல்ட்ரு பண்ணணும். இது கூடவே இன்னொரு செட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கிற பொருள் இதில் இருக்கிற பொருள்லாம் அப்படியே மிக்ஸ் பண்ணணும். எடுத்து மேட்ச் பண்ணி புதுசாக செட் ரெடி பண்ணணும். இப்போ இதில் இருக்கிறத பார்த்துட்டோம். இப்போ அதை பார்த்துடலாம். நண்பர்களே, இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஓல்டு ஸ்டைல் தான். இது வந்து பழைய மாடலில் கேபினெட் வந்து சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா TDF STK 4392. இது வந்து பார்த்திங்கன்னா 12/012 12/012 024 மாற்றிருக்காங்க. டூவல் சப்ளை மேட்சிங் பண்ணி இதுவும் எடுத்துக்கலாம். இதில் இருக்கிற பொருள் அதில் இருக்கிற பொருள் ரெண்டு எடுத்து மேட்ச் பண்ணி புதுசாக செட் ரெடி பண்ணணும். அதில் பார்த்திங்கன்னா BT2 இருக்குது, BT4 இருக்குது. இந்த BT4 எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது 4395 ஐசி இதை எடுத்துக்கலாம். இது பாதி பொருளை கழட்டி மேட்ச் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு வேணுன்ற அளவுக்கு. ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் கழட்டிட்டு எது மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை அசம்பிள் பண்ணிடலாம். தொடர்ந்து வீடியோ பார்த்தவங்க நண்பர்களே, நிறைய பேர் பார்த்துட்டு வந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வீடியோ பார்த்துட்டு வாங்க. நிறைய டெக்னிக்கல் விஷயமாக கற்றுக்கலாம் அடுத்தடுத்து வர வீடியோவில். நன்றி நண்பர்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இருக்கிற ஸ்பேரெல்லாம் கழட்டிட்டோம். எது நம்மளுக்கு தேவையை கழட்டிட்டோம். இது இந்த 4141 ஐஸ் பார்த்திங்கன்னா போயிடுச்சு. அதனால் அதை அப்படி விட்டுட்டோம். இதில் ஹீட் சிங்க் பிளேட்டு இது எடுத்துட்டோம். இது இருக்கிற மெயின் டிரான்ஸ்ஃபார்மர் மட்டும் எடுத்துருக்கோம். BT போர்டு, பென்ட்ரைவ் போர்டு அதெல்லாம் எதுவும் எடுக்கல. இதுக்கு நம்மளுக்கு இது ஒரு பிடிச்ச விஷயம் எதுன்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு இந்த கேசட் பிளேயர் தான். HF60 இந்த கேசட் பிளேயரில் ரொம்ப நாளாக பாட்டு கேட்கலான்னு ஒரு ஆசை. பட் நம்மளுக்கு டைம் கிடைக்கலன்னா கேசட் பிளேயர் கிடைக்கல. இப்போ மெக்கானிசம் கிடச்சிருந்து கேசட்டு கூடவே வந்திருக்கு. இதை வச்சு அடுத்து ஒரு வீடியோவில் வந்து நம்ம அந்த ஓல்டு ஸ்டைலில் ஒரு பாட்டு போட்டு பார்த்துடலாம். அதுக்காக இதை எடுத்து வச்சுருக்கேன். அது பார்த்திங்கன்னா, அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இன்னொரு செட்டில் வந்து பார்த்திங்கன்னா 4392 ஐசி அந்த BT போர்டு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா அந்த ஃபேன் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஹீட்சிங் பிளேட் தான் வந்தது. இந்த ஹீட்சிங் பிளேட் லென்த்து வந்து கட்டலை. அதனால் ஃபுல் செட்டாக ஒன்று போட்டுட்டேன். இதை எடுத்துட்டேன். இந்த ஹீட்சிங் பிளேட் மட்டும் ஃபுல் லென்த்தாக இப்படி போட போகிறோம். மற்றபடி ஃபேன் வழக்கமான பைக் யூஸ் பண்ணுற ஃபேனை வந்து இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஃபுல் லென்த்தாக போட்டு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. இந்த BT போர்டு பார்த்திங்கன்னா, BT போர்டு இங்கே வச்சுக்கலாம். ஃபில்டர் போர்டு இங்கே, இன்னும் வந்து சப்ஃப்ரீ போர்டு ஒன்று வேணும். அது வந்து தனியாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதை எடுத்த பொருள் பார்த்திங்கன்னா இதுதான் எடுத்துருக்கோம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த பழைய செட்டும் காட்டிடுறோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா, பழைய செட்டில் வந்து அது வந்து பார்த்திங்கன்னா 12/012 அந்த மாடலில் அவங்க வந்து 0 கட் பண்ணி 24 கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு 1.5 இப்போ 3 ஆம்பியர்னால் அதில் பாதி 1.5 ஆம்பியர் தான் வரும். அதில் வந்து பாட்டி இருக்குது. இதில் இருக்கிற BT போர்டு எடுத்தேன். பென்ட்ரைவ் போர்டு இதில் இருக்குது. அது நம்மளுக்கு தேவையில்லை. இதெல்லாம் அந்த ரிமோட்டு, அது பவரான சுவிட்ச், இந்த முன்னாடி வர பட்டனு, இது எதுவுமே தேவையில்லை. இது தேவைப்படுறத மட்டும் எடுத்துட்டேன். இது ஃபுல்லாக இருக்குது. அதுலேயும் ஒரு சொல்லிடுறேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், இதில் வந்து எழுதி கொடுத்துருக்காங்க எல்லாமே. பாருங்கள், அஸ்மெட்டிக்கு ஸ்டார்ட் பை மாதேஸ் எலக்ட்ரானிக்ஸ். ஓகேங்களா, மாதேஸ் எலக்ட்ரானிக்ஸு, முள்ளுவாடி, பெண்ணாகரம். இதுக்கு முன்னாடி ஒரு மாதேஸ் எலக்ட்ரானிக்ஸ்னு ஒன்று இருந்ததுங்க. அந்த இப்போ ஒரு இதில் பார்த்திங்கன்னா, இது வந்து இயர் பார்த்திங்கன்னா 15/1/2006. கிட்டத்தட்ட 2006 வந்து நான் +2 முடித்த அந்த இயர். இது 2005 வந்து +2 முடித்தோம்.
2006 அந்த இயர் வந்தது இது. ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்கன்னா அது நாங்கள் வந்து +2 முடிச்சு ஏறுது அந்த இப்போ 2006 2016 10 வருஷம் 2026 18 வருஷம் ஆகுது கிட்டத்தட்ட முன்ன பின்ன 18 வருஷம் ஆகுது செட் ரெடி பண்ணி. அப்போ வந்து 4141 பாருங்கள், அது 4141 ஐசி போட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இது அப்போ அன்றைக்கி ரேஞ்சு வந்து 220 ரூபாய் இன்னும் ஐசி. இப்போ அந்த ஒரிஜினல் இப்போ கிடைக்கிதோ இல்லையே டவுட்டு தான், கேள்விக்குறி தான். ஏன்னா அந்தளவுக்கு அன்னைக்கு அந்தளவுக்கு இருந்தது. இந்த மெக்கானிசம் வச்சு நம்ம ஒரு இதுக்கு வந்து ஜஸ்ட்டு இருக்கிற லப்பர் மட்டும் பெல்ட் மட்டும் போயிடுச்சு. இதை வச்சு கண்டிப்பாக ஒரு வீடியோ போடலாம், ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹீட்சிங் பிளேட் கட்டாதனால நான் எக்ஸ்ட்ரா ஒரு ஹீட்சிங் பிளேட் போட்டுவிட்டேன், புதுசாக போட்டேன். அதில் அது பார்த்திங்கன்னா இப்போ இங்கே வந்து இந்த 41 ஐஸ் போட்டு இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி 2 லென்த்தே வர மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். இது முடிச்சுட்டு நான் உங்களுக்கு ஃபைனலாக ஒர்க் ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவை கண்டினியூஸ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. செட்டு ஒர்க் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. அது முன்னாடி மாற்றிருக்கு என்ன பார்த்திங்கன்னா பேனலில் இந்த பிரிண்டில் இருக்கிற நாப்பு ப்ளஸ் ஆன் ஆஃப் சுவிட்சு, இந்த 3 செலக்டர் சுவிட்சு இவ்வளோ தான் மாற்றிருக்கோம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹீட்சிங் பிளேட் மாற்றிருக்கோம். இந்த ஹீட்சிங் பிளேட் வந்து சப்புக்குன்றதுனால நம்ம திக்னஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி நம்ம இருந்ததை எடுத்து கொடுத்துருக்கோம். அது இல்லாத பார்த்திங்கன்னா ஒரு சப்பு போர்டு ஒன்று மாற்றிருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா இந்த பிசிபி மட்டும் மாற்றிருக்கோம். இந்த பிசிபி கெப்பாசிட்டர் மட்டும் டயோல்டு, இந்த சின்ன டயோல்டு, இந்த கெப்பாசிட்டரு, இதில் இருக்கிற 2 கெப்பாசிட்டர் மட்டும் அதிலே இருந்தது, அப்படியே அதையும் எடுத்துக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஐஸ் செட்டில் இருந்தது 4392 ஐஸ் எடுத்துட்டோம். இது வந்து 4141 மட்டும் நம்ம புதுசாக போட்டிருக்கோம். மற்றபடி எல்லாமே அதிலே இருந்தது தான். நம்ம புதுசாக சர்வீஸ் பண்ணது தான். அவங்க கொடுத்த பழைய செட்டை நம்ம புதுசாக மாற்றி கொடுத்துட்டோம். அவங்க கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பெரிய செட்டு பாருங்கள், இங்கே இருக்கிற செட்டு இதுதான் கொடுத்தாது. இது பாருங்கள் கிலோ ஒன்று இருக்குது, இதுவும் கொடுத்தாங்க. இப்போ நம்ம வந்து இந்த செட்டுக்கு ஆர்டர் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஒர்க் முடிஞ்சிருச்சு பாருங்கள், ஒர்க் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து கஸ்டமருக்கு நம்ம வந்து அது டெலிவரி பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த இது ஒரு ஓப்பனில் இருக்குது, இப்போ இது ஒன்று ஓப்பனில் இருக்குது. அது வந்து எக்ஸ்ட்ரா போடுறது நம்ம வேணும்னா போட்டுக்கலாம், எல்லாம் லாக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை வந்து லாக் பண்ணிடுறோம். மறுபடி ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து கஸ்டமருக்கு கொடுத்துடலாம். தொடர்ந்து வீடியோ பார்த்து வாங்க நண்பர்களே. இது எம்எஸ்சி ஆடியோ யூடியூப் சேனல் பண்ணாகிறோம். உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது பழைய செட் ஆர்டர் பண்ணாலும் சொல்லுங்கள். புது போர்டு எந்த போர்டுனாலும் சர்வீஸ் பண்ண சொன்னாலும் சரி சர்வீஸ் பண்ணிக்கலாம். நிறைய போர்டு சர்வீஸ் வந்திருக்கு, அந்த அடுத்த வீடியோவில் நம்ம அதை பார்ப்போம். இது மாதிரி ஏதோ ஒரு பழைய போர்டு நம்ம ஆர்டர் பண்ணாலே பண்ணிக்கலாம். புதுசாக செய்யணும் செஞ்சுக்கலாம். கொஞ்சம் டைமிங் கொடுங்க, செஞ்சு தரோம். நம்மளுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆனாலையும் தரத்தில் எந்த குறை இருக்கக்கூடாதுன்றது தான் நம்மளுடைய எய்மு. இது வந்து பார்த்திங்கன்னா 20/20 ட்ரான்ஸ்ஃபர் 24 வருது. நம்மளுக்கு அவுட்புட் பவர் சப்ளை வந்து 24 வருது. இன்றைக்கி வந்து இது டெலிவரி கொடுத்துடணும். சாங்ஸ் செக் பண்ணிவிட்டு இன்றைக்கி டெலிவரி கொடுத்துருவோம். தொடர்ந்து வீடியோ பார்த்துருவாங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.